இருக்க பயம் ஒன்றும் எனக்கில்லையே. நான் நம்பிடும் தேவன் என் துருகமாயிருப்பதால் கலக்கமே எனக்கில்லையே. என்னை நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க பயம் ஒன்றும் எனக்கில்லையே. நான் நம்பிடும் தேவன் என் துருகமாயிருப்பதால் கலக்கமே எனக்கில்லையே. பயமில்லை பயமில்லை பயமில்லையே, நம் சார்பில் கர்த்தர் உண்டு. பயமில்லையே பயமில்லை பயமில்லை பயமில்லையே, நமக்காக யுத்தம் செய்வார். பயமில்லையே பயமில்லை பயமில்லை பயமில்லையே, நம் சார்பில் கர்த்தர் உண்டு. பயமில்லையே பயமில்லை பயமில்லை பயமில்லையே, நமக்காக யுத்தம் செய்வார். பயமில்லையே. என்னை நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க பயம் ஒன்றும் எனக்கில்லையே. சிறு கூட்டமே நீ பயப்படாதே, கர்த்தர் என்றும் நம் துணை நிற்கின்றார். சிறு கூட்டமே நீ பயப்படாதே, கர்த்தர் என்றும் நம் துணை நிற்கின்றார். எதிரிகள் வெள்ளம் போல் எதிராக வந்தாலும் ஆவியானவர் கொடியேற்றுவார். எதிரிகள் வெள்ளம் போல் எதிராக வந்தாலும் ஆவியானவர் கொடியேற்றுவார். பயமில்லை பயமில்லை பயமில்லையே, நம் சார்பில் கர்த்தர் உண்டு. பயமில்லையே பயமில்லை பயமில்லை பயமில்லையே, நமக்காக யுத்தம் செய்வார். பயமில்லையே பயமில்லை பயமில்லையே, நம் சார்பில் கர்த்தர் உண்டு. பயமில்லையே பயமில்லை பயமில்லையே, நமக்காக யுத்தம் செய்வார். பயமில்லையே. என்னை நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க பயம் ஒன்றும் எனக்கில்லையே. பாதைகள் எங்கும் தடை கற்களோ, தாமதம் மட்டும் பதிலானதோ. பாதைகள் எங்கும் தடை கற்களோ, தாமதம் மட்டும் பதிலானதோ. நேர்வழியாய் நம்மை நடத்திடும் தேவன் நிச்சயம் நடத்துவார். பயமில்லையே. நேர்வழியாய் நம்மை நடத்திடும் தேவன் நிச்சயம் நடத்துவார். பயமில்லையே பயமில்லை பயமில்லை பயமில்லையே, நம் சார்பில் கர்த்தர் உண்டு. பயமில்லையே பயமில்லை பயமில்லை பயமில்லையே, நமக்காக யுத்தம் செய்வார். பயமில்லையே பயமில்லை பயமில்லை பயமில்லையே, நம் சார்பில் கர்த்தர் உண்டு. பயமில்லையே பயமில்லை பயமில்லையே, நமக்காக யுத்தம் செய்வார். பயமில்லையே. என்னை நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமே எனக்கில்லையே. யோசிக்காதே, முந்தினதை நீ யோசிக்காதே, பூர்வமானதை சிந்திக்காதே, மேலானதை நீ சுதந்தரிக்க
சுதந்தரிக்க வேறொன்றை செய்வார் பயமில்லையே. மேலானதை நீ சுதந்தரிக்க வேறொன்றை செய்வார் பயமில்லையே. அல்லேலூயா 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 ஓசன்னா 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 அல்லேலூயா 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 ஓசன்னா 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 அல்லேலூயா 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 ஓசன்னா ஓசன்னா ஓசன்னா. தேவனுக்கே துதி கனம் மகிமை உண்டாவதாக. அன்பான தொலைக்காட்சி நேயர்களே, இந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சி மூலம் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். எல்லாரும் சந்தோஷமாக இருக்கிறீங்களா? நீங்கள் எல்லாரும் சந்தோஷமாக இருப்பீர்கள் என்று கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். உங்கள் யாவரையும் தேவக்கரம் ஊழியங்கள் சார்பாக வாழ்த்தி வரவேற்கிறேன். செய்தியை கேட்பதற்கு முன்பதாக ஒரு நிமிஷம் தலை தாழ்த்தி ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, ஆவியானவர் பேசுங்கப்பா. அடியனை முற்றிலுமாக மறைத்து கொள்ளுங்க. நீங்கள் வெளிப்படுங்க. உம்முடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படட்டும். நீங்கள் பேசுங்க, நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, இந்த நாளிலும் செய்திக்கு நேராக எடுத்துக்கொண்ட தலைப்பு ஐ ஆம் கம்மிங் சூன். ஐ ஆம் கம்மிங் சூன். இதோ சீக்கிரமாய் வருகிறேன். வெளிப்படுத்தல் அதற்கு ஆதாரமாக எடுத்துக்கொண்ட வசனம் வெளிப்படுத்தல் 22ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவனுடைய கிரியையின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோட கூட வருகிறது. ஆண்டவர் இயேசு அவர் சீக்கிரம் வருகிறார். ஆண்டவர் இயேசு சீக்கிரம் வருகிறார். அதற்கான அடையாளங்கள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 37ஆம் வசனத்தில் வருகிறவர் இன்னும் கொஞ்சம் காலத்தில் வருவார், தாமதம் பண்ணார். பிரியமானவர்களே, அவருடைய வருகையின் அடையாளங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. கடைசி காலத்திலே என்னென்ன நடக்கும் என்று சொல்லி 24ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கிறோம். அதில் 4ஆம் வசனம் 5ஆம் வசனம் 6ஆம் வசனத்தில் இயேசு அவர்களுக்கு பிரயுத்தமாக ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடி எச்சரிக்கையாக இருங்கள், ஏனெனில் அநேகர் வந்து என் நாமத்தை தரித்து கொண்டு நானே கிறிஸ்து என்று சொல்லி அநேகரை வஞ்சிப்பார்கள். யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள், கலங்காதபடி எச்சரிக்கையாயிருங்கள். இவைகளெல்லாம் சம்பவிக்க வேண்டியதே, ஆனாலும் முடிவு வராது. நீ பாருங்கள், தேசத்துக்கு தேசம் யுத்தம் நடந்து கொண்டு வருகிறது. இஸ்ரேலுக்கும் காசா ஹமாஸ் தீவிரவாதிகளுக்கும் சண்டை நடந்து கொண்டு இருக்கிறது. ரஷ்யா உக்ரைன் சண்டை நடந்து கொண்டிருக்கிறது. இன்னும் தீர்ந்தபாடு இல்லை. தற்பொழுது என்னவென்றால் இஸ்ரேல் ஈரானை தாக்கி கொண்டிருக்கிறது. இது உலக போராக மாறிவிடும் என்கிற அச்சத்தில் உலக நாடுகள் இருக்கிறது. அதான் வேதம் சொல்கிறது, யுத்தங்களின் செய்தியும் கேள்விப்படுவீர்கள், கலங்காதபடி எச்சிக்கிற ஜனத்துக்கு விரோதமாக ஜனம். இன்னைக்கு பாருங்கள், ஒரு ஜாதிக்கு விரோதமாக இன்னொரு ஜாதி சண்டை வருகிறது. ராஜ்யத்துக்கு விரோதமாக ராஜ்யம் எழும்பும். பஞ்சங்கள். ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி செய்தி பார்த்தேன். அதில் பார்த்தீங்கன்னா கொரியா நினைக்கிறேன், கொரியாவில் தண்ணீர் பஞ்சம். ஜப்பானில் அரிசி 5 கிலோ அரிசி 4000 ரூபா. பஞ்சங்கள், கொள்ளை நோய்கள். 7ஆம் வசனத்தில் ஜனத்துக்கு விரோதமாக ஜனம், ராஜ்யத்துக்கு விரோதமாக ராஜ்யம் எழும்பும். பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும். கொரோனா என்னும் கொள்ளை நோய் அநேகரை வாரி கொண்டு போய்விட்டது. இந்தியெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பட்டணத்தில் மாத்திரம்தான் அந்த கொள்ளை நோய் இருக்கும், இல்லைன்னா ஒரு தேசத்தில் மாத்திரம்தான் அந்த கொள்ளை நோய் இருக்கும். ஆனால் இந்த கொரோனா என்னும் கொள்ளை நோய் உலக நாடுகளையே ஒரு ஆட்டிவிட்டது.
கொள்ளை நோய்கள் வந்துவிட்டது. பிரியமானவர்களே, இவைகளெல்லாம் வேதனைகளுக்கு ஆரம்பம். அப்பொழுது உங்களை உபத்திரவங்களுக்கு ஒப்பு கொடுத்து உங்களை கொலை செய்வார்கள். என் நாமத்து நிமித்தம் நீங்கள் சகல ஜனங்களாலும் பகைக்கப்படுவீர்கள். இந்த வசனம் ரொம்ப முக்கியம். சகல ஜனங்களாலும் பகைக்கப்படுவீர்கள். சொந்த ஜனம், உங்கள் கூட பிறந்தவங்க மூலமாகவே நீங்கள் பகைக்கப்படுவீங்க. அப்படிப்பட்ட காலத்தில் நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். பிரியமானவர்களே, யோவான் 14:3-18 சொல்கிறது, நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்திலே நீங்கள் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்திலே சேர்த்து கொள்ளுவேன். நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன், உங்களிடத்தில் வருவேன். நீங்கள் நினைக்கலாம், என்ன சின்ன பள்ளியிலிருந்து இயேசு வருகிறார் வருகிறார் என்று சொல்லி பிரசங்கம் பண்ணுகிறார்கள், ஆனால் இயேசு வருகிறதாக தெரியவில்லையே. அவர் வருவார், அவர் வர வேண்டிய நேரத்திலே வருவார். இயேசு எப்படி வருவார்? மத்தேயு 14:27 மனுஷகுமாரன் தம்முடைய பிதாவின் மகிமை பொருந்தினவராய் தம்முடைய தூதரோடும் கூட வருவார். அப்பொழுது அவனவன் கிரியைக்கு தக்கதாக அவனவனுக்கு பலன் அளிப்பான். தம்முடைய தூதரோடும் கூட வருவான். வேதம் தெளிவாக சொல்கிறது, தம்முடைய தூதரோடு கூட வருவார். அவனவன் கிரியைக்கு தக்கதாக அவனவனுக்கு பலன் அளிப்பான். பிரியமானவர்களே, இயேசு எப்படி வருவார்? திருடன் வருகிற விதமாய் அவருடைய வருகை இருக்கும். திருடன் சொல்லிக்கொண்டா வருவான். இன்றைக்கி நான் உங்கள் வீட்டுக்கு வருகிறேன், ஃபோன் பண்ணி சொல்லிக்கொண்டா வருவேன், நான் உங்கள் வீட்டுக்கு வருகிறேன் என்று சொல்லி அவன் ஃபோன் செய்து எல்லாம் டீ காப்பி மிக்சர்லாம் போட்டு வைங்க, நான் வந்து திருடிட்டு போகும்போது டீ கொடுத்துட்டு டீ சாப்பிட்டு போன்னு சொல்லிட்டு வருவான். சொல்லாமல் வருவான். அவருடைய வருகை அப்படி தான் இருக்கும். அதான் வசனம் 2 பேதுரு 8-10 சொல்லுகிறது. பிரியமானவர்களே, கர்த்தருக்கு ஒரு நாள் 1000 வருஷம் போலவும் 1000 வருஷம் ஒரு நாள் போலவும் இருக்கிறது என்கிற இந்த ஒரு காரியத்தை நீங்கள் அறியாதிருக்க வேண்டாம். தாமதிக்கிறவர் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமாகிறாமல் ஒருவரும் கெட்டுப்போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மை நீடிய பொறுமையுள்ளவராய் இருக்கிறார். கர்த்தருடைய நாள் இரவிலே திருடன் வருகிறதோருமாய் வரும். அப்பொழுது வானங்கள் மடமடவென்று அகன்று போகும், பூதங்கள் வெந்து உருகி போகும், பூமியும் அதிலுள்ள கிரியைகளும் எரிந்து அழிந்து போகும். தாமதமாயிராமல் ஒருவரும் கெட்டுப்போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் விரும்பி நம்மை நீடிய பொறுமையுள்ளவராய் இருக்கிறார். நமக்கு சான்ஸ் கொடுக்கிறார். நம்ம நீடிய பொறுமையோடு இருக்கணும், மனம் திரும்பணும்னு சொல்லி ஆண்டவர் காத்து கொண்டு இருக்கிறார். அவருடைய வருகையில் என்ன நடக்கும்? அவருடைய வருகையிலே கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். 1 தெசலோனிக்கேயர் 4:16-17 ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்க நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவர்களோடு கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமாக எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம். பிரியமானவர்களே, ஆண்டவருடைய வருகை வெகு சீக்கிரம். பிரியமானவர்களே, ஆண்டவருடைய வருகை நாம் எடுத்துக்கொள்ளப்பட நாம் என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவருடைய வருகையிலே நாம் காணப்பட வேண்டும் என்று சொன்னால், முதலாவது பார்க்கும்போது எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள். எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள். லூக்கா 21:36 வீதமாக சொல்கிறது, ஆகையால் இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள். எப்பொழுதும் ஜெபம் பண்ணுவாங்க, எப்பொழுதும் ஜெபித்து கொண்டே இருக்க வேண்டும். பிரியமானவர்களே, ஜெபம் என்றால் என்ன? ஆண்டவரோடு கூட நாம் பேசுவது, ஆண்டவர் நம்மோடு கூட பேசுவது, அதுதான் ஜெபம்.
நாம் ஆண்டவரோடு கூட பேசுவது, ஆண்டவர் நம்மோடு கூட பேசுவது. எப்பொழுதும் ஜெபம் பண்ணணும். நீங்கள் டிரைவராக இருந்தீங்கன்னா, வேன் டிரைவரோ பஸ்ஸு டிரைவரோ கார் டிரைவரோ, கார் ஓட்டிகிட்டு கொண்டு இருக்கும்போதே ஜெபம் பண்ணலாம். நீங்கள் வேலை செய்கிறவர்கள் வேலை செய்கிற இடத்துல நீங்கள் வேலை பார்த்து கொண்டே ஜெபிக்கலாம். எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருக்க வேண்டும். அவருடைய வருகைக்காக காத்திருக்கணும். 2 பேதுரு 3 12 முதல் 14 வசனங்கள் பார்க்கும்போது, தேவனுடைய நாள் சீக்கிரமாய் வரும்படிக்கு மிகுந்த ஆவலோടെ காத்திருங்கள். அந்த நாளில் வானங்கள் வெந்து அழிந்து பூதங்கள் எரிந்து உருகி போகும். அவருடைய வாக்குத்தத்தின்படி நீதி வாசமாய் இருக்கும். புதிய வானங்களும் புதிய பூமியும் உண்டாகும் என்று காத்திருக்கிறோம். ஆகையால் பிரியமானவர்களே, இவைகள் வர காத்திருக்கிற நீங்கள் கரையற்றவர்களும் பிழையில்லாதவர்களுமாய் சமாதானத்தோடு அவர் சந்நிதியில் காணப்படும்படி ஜாக்கிரதையாக இருங்கள். தேவனுடைய நாள் சீக்கிரமாய் வரும்படிக்கு மிகுந்த அவளோட காத்திருங்கள். ஆண்டோடைய வருகைக்காக நாம் காத்திருக்க வேண்டும். இன்னைக்கு எதிர்க்கலாமோ நம்ம காத்திருக்கிறோம். ரேஷன் கடையில் ஜாமான் வாங்குறதுக்கு எவ்வளோ நேரம்னாலும் நம்ம காத்திருக்கிறோம். ட்ரெயினில் போகிறதுக்கு, ட்ரெயின் 6 மணினா நம்ம 5 மணிக்கே ட்ரெயின் ரயில்வே ஸ்டேஷனில் போய் நம்ம காத்திருக்கிறோம். ஃப்ளைட்டு 8:15னா 6 மணிக்கெல்லாம் நம்ம ஏர்போர்ட்டுக்கு போயிடுவோம். ஃப்ளைட்டு போகிறதுக்கு பிறப்படக்கு முன்னாடி நம்ம 6 மணி 7 மணிக்கு 1 மணி நேரம் முன்னாடி இருந்தால் தான் ஃப்ளைட்டுக்குள்ளே ஏற்றுவான். பிரியமானவர்களே, அப்போ அவருடைய வருகைக்காக நாம் காத்திருக்கணும். அவருடைய வருகைக்காக காத்திருக்கணும். அதான் சொல்லுதா 2 பேதுரு 3 முதல் 14 வசனங்களில், தேவனுடைய நாள் சீக்கிரமாய் வரும்படிக்கு மிகுந்த ஆவலோടെ காத்திருங்கள். அந்த நாளில் வானங்கள் வெந்து அழிந்து பூதங்கள் எரிந்து உருகி போகும். அவருடைய வாக்குத்தத்தின்படி நீதி வாசமாய் இருக்கும். புதிய வானங்களும் புதிய பூமி உண்டாகும் என்று காத்திருக்கிறோம். ஆகையால் பிரியமானவர்களே, இவைகள் வர காத்திருக்கிற நீங்கள் கரையற்றவர்களும், கரையற்ற ஒரு வாழ்க்கை, பிழையில்லாதவர்களும் சமாதானத்துடைய அவர் சந்நிதியில் காணப்படும்படி ஜாக்கிரதையாயிருங்கள். சமாதானத்தோடே அவர் சந்நிதியில் காணப்படும்படி ஜாக்கிரதையாயிருங்கள். காத்திருக்கிறவர்கள் கரையற்ற வாழ்க்கை வாழுகிறீர்களா? பிரியமானவர்களே, அவருடைய வருகைக்காக நாம் ஜெபம் பண்ணி விழித்திருக்க வேண்டும். அவருடைய வருகைக்காக காத்திருக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, பரிசுத்தம் உள்ளவர்களாய் வாழ வேண்டும். கர்த்தருடைய வருகையில் நாம் காணப்பட வேண்டும் என்று சொன்னால் பரிசுத்தம் உள்ளவர்களாய் வாழ வேண்டும். வெளிப்படுத்தல் 22 11-12 வசனங்களை பார்க்கும்போது, அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும், அசுத்தமாய் இருக்கிறவன் அசுத்தமாய் இருக்கட்டும், நீதியுள்ளவன் நீதி செய்யட்டும், பரிசுத்தம் உள்ளவன் பரிசுத்தமாகட்டும், இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவனுடைய கிரியையின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது. பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். தேவன் நம்மை அசுத்தத்திற்கல்ல, தேவன் நம்மை பரிசுத்தத்திற்கே அழைத்திருக்கின்றார். பரிசுத்தம் இல்லாமல் தேவனை ஒருபோது நாம் தரிசிக்க முடியாது. எபிரேயர் 12 வசனத்தில், யாவரோடும் சமாதானமாய் இருக்கவும் பரிசுத்தம் உள்ளவர்களாய் இருக்கவும் நாடுங்கள், பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பதில்லையே. Be holy because I am holy. கர்த்தர் சொல்லுகிறார், Be holy because I am holy. நான் பரிசுத்தர் ஆகியால் நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள். அவருடைய வருகையிலே நாம் காணப்பட வேண்டும் என்று சொன்னால் விழித்திருந்து ஜெபிக்க வேண்டும், ஆயத்தமாய் இருக்க வேண்டும், பரிசுத்தம் உள்ளவர்களாய் வாழ வேண்டும். கர்த்தருக்கு மத்தேயு 24:44 நீங்கள் நினையாத நாளிகையிலே மனுஷகுமாரன் வருவார், ஆதலால் நீங்கள் ஆயத்தமாயிருங்கள்.
ஆயத்தம் தேவை. ஒரு நாடு இன்னொரு நாடு கூட போர் தொடுக்கிறது என்று சொன்னால் அந்த நாடு போர் தொடுப்பதற்கு முன்பதாக எவ்வளவு ஆயத்தங்கள், எவ்வளவு பிராக்டிஸ், எவ்வளவு தங்களை ப்ரிப்பேர் பண்ணியிருப்பார்கள். ஒரு பரீட்சைக்கு ஒரு மாணவன் பரீட்சை எழுத போகிறான் என்று சொன்னால் அவனுக்கு ஆயத்தம் தேவை. எவ்வளவு அவன் நைட்டு ஃபுல்லாக உட்கார்ந்து படிச்சுட்டு இருப்பான். ஒரு மாணவன் ஒரு மருத்துவ படிப்போ நீட்டில் பாஸ் பண்ணணும்னா ஆயத்தம் இல்லாமல் பாஸ் பண்ண முடியாது. தன்னை ப்ரிப்பேர் பண்ணுறான், படிக்கிறான், நாலேஜை வளர்த்து கொள்ளுகிறான், இரவும் பகலும் முயற்சி எடுக்கிறான், படிக்கிறான். எப்படியாவது நீட் தேர்வில் மருத்துவராக வேண்டும் ஆசை இருந்தால் நீட் தேர்வில் பாஸ் பண்ணணும். பாஸ் பண்ணுவதற்கு இரவும் பகலும் தன்னை ஆயத்தப்படுத்துகிறான். ஆயத்தம் இல்லாமல் நம்ம ஜெயம் பெற முடியாது. ஆயத்தம் இல்லாமல் வெற்றி பெற முடியாது. ஆண்டவருடைய வருகையிலே நாம் காணப்பட வேண்டும் என்று சொன்னால் ஆயத்தம் தேவை. அதான் சொல்ல மற்ற 22:44 நீங்கள் நினையாத நாளிகையிலே மனுஷகுமாரன் வருவார், அதனால் நீங்கள் ஆயத்தமாக இருங்கள். ஆயத்தமாக இருக்கீங்களா? ஆண்டவர் இன்னைக்கு வந்தார் என்றால் நீங்கள் ஆயத்தமாக இருக்கிறீங்களா? இன்னைக்கு உங்கள் வீட்டுக்கு வருவார் என்று சொன்னால் ஆயத்தமாக இருக்கீங்களா? ஆயத்தமாக இருக்கணும். ப்ரிப்பேர் யுவர் செல்ஃப். ஆயத்தமாக இருங்க. அவர் மறுபடியும் வருவார். அவர் எப்படி வருவார்? மத்தேயு 25:6 சொல்லுகிறது. மத்தேயு 25ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில், நடுராத்திரியில் ஏதோ மணவாளன் வருகிறார், அவருக்கு எதிர்கொண்டு போக புறப்படுங்கள் என்கிற சத்தம் உண்டாயிற்று. நடுராத்திரியிலே அவர் வருவார். பிரியமானவர்களே, அவருடைய வருகை வெகு சீக்கிரம். அங்கே பார்க்கிறோம், புத்தியுள்ள கன்னிகைகள் ஆயத்தமாய் இருந்தார்கள். பிரியமானவர்களே, நாமும் ஆயத்தமுள்ளவர்களாய் இருக்கணும். அவர் எப்படி வருவார்? அவர் எஜமானனாய் வருவார். மத்தேயு 25ஆம் அதிகாரம் 19 முதல் 23 வசனங்களை பார்க்கும்போது, வெகு காலமான பின்பு அந்த ஊழியக்காரனுடைய எஜமான் திரும்பி வந்து அவர்களிடத்தில் கணக்கு கேட்டான். அப்பொழுது 5 தாளந்தை வாங்கினவன் வேறு 5 தாளந்தை கொண்டு வந்து, ஆண்டவனே 5 தாளந்தை எடுத்து ஒப்புவித்திர வேலை கொண்டு இதை வேறு தாளந்தை சம்பாதிப்பேன் என்றான். அவருடைய எஜமானவனை எனக்கு நல்லது, உத்தம உண்மையான ஊழியக்காரனே, கொஞ்சத்தில் உண்மையாக இருந்த அநேகத்துடனே அதிகாரம் வைப்பேன், உன் எஜமானுடைய சந்தோஷத்தில் பிரவேசி. எஜமானனாய் திரும்பி வருவான். பிரியமானவர்களே, மணவாளன் வருகிறார், எஜமானன் வருகிறார். அவர் எப்படி வருவார்? அவர் நியாயாதிபதியாய் வருவார். மத்தேயு 5:36ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. மன்னிக்கிறோம், அவர் எப்படி வருவார்? அவர் நியாயாதிபதியாய் வருவார். பிரியமானவர்களே, ஆண்டவருடைய வருகை வெகு சீக்கிரம். ஆகவே அவருடைய வருகைக்காக நாம் ஆயத்தமாய் இருப்போம், பரிசுத்தமுள்ளவர்களாய் இருப்போம், ஜெபமணி விழித்திருப்போம், அவருடைய வருகைக்காக காத்திருப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, உம்முடைய வருகை வெகு சீக்கிரம் அப்பா. உம்முடைய வருகையிலே பங்கு கொள்ளணும் ஆண்டவரே. வருகையின் அடையாளங்கள்லாம் நடந்து கொண்டிருக்கிறது அப்பா. எங்களை தகுதிப்படுத்தும், உடைய வருகைக்கு எங்களை ஆயத்தப்படுத்தும், உதவி செய்யும். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அன்பு தொலைக்காட்சி நேயர்களே, இந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். என்னுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறவாதீர்கள். யூடியூப்பில் காட்ஸ் ஹேண்ட் மினிஸ்ட்ரின்னு போட்டிங்கன்னா என்னுடைய பாடல்கள், நூற்றுக்கணக்கான செய்திகள் இருக்கிறது, நீங்கள் பார்த்து மகிழலாம். இந்த ஊழியத்தை உங்களுடைய காணிக்கையினால் நீங்கள் தாங்கலாம். திரையில் தோன்றும் நம்பருக்கு கூகுள் பே மூலமாக உங்களுடைய காணிக்கைகளை அனுப்பலாம்.
உங்களுடைய குடும்ப ஜெபத்தில், தனி ஜெபத்தில் தேவக்கரம் ஊழியத்தை நினைத்து ஜெபியுங்கள், தாங்குங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you. God bless you. தேவன் என் வெளிச்சம், என்னை ரட்சிப்பவரும் அவரே, என் ஜீவனுக்கரணானவர், நான் யாருக்கும் அஞ்ச மாட்டேன். என் தேவன் என் வெளிச்சம், என்னை ரட்சிப்பவரும் அவரே, என் ஜீவனுக்கரணானவர், நான் யாருக்கும் அஞ்ச மாட்டேன். தந்தையில் தள்ளிவிட்டாலும் அன்பர் இயேசுவை சேர்த்துக் கொள்வார். தாயும் தந்தையும் தள்ளிவிட்டாலும் அன்பர் இயேசுவை சேர்த்துக் கொள்வார். என்னை அவர் நிழலில் வைத்து காத்திடுவார், தலை மேலேற்றி என்னை உயர்த்திடுவார். என்னை அவர் நிழலில் வைத்து காத்திடுவார், தலை மேலேற்றி என்னை உயர்த்திடுவார். தேவன் என் வெளிச்சம், என்னை ரட்சிப்பவரும் அவரே, என் ஜீவனுக்கரணானவர், நான் யாருக்கும் அஞ்ச மாட்டேன். என் தேவன் என் வெளிச்சம், என்னை ரட்சிப்பவரும் அவரே, என் ஜீவனுக்கரணானவர், நான் யாருக்கும் அஞ்ச மாட்டேன். செய்கின்றவர்கள் எனக்கு தீமை செய்ய விரும்புகையில், தீமை செய்கின்றவர்கள் எனக்கு தீமை செய்ய விரும்புகையில், என் தேவன் அருகில் வந்து என்னை காத்து நின்றார். என்னை பகைத்தவர்கள் உடனே அழிந்தார்கள். தேவன் அருகில் வந்து என்னை காத்து நின்றார். என்னை பகைத்தவர்கள் உடனே அழிந்தார்கள். என் தேவன் என் வெளிச்சம், என்னை ரட்சிப்பவரும் அவரே, என் ஜீவனுக்கரணானவர், நான் யாருக்கும் அஞ்ச மாட்டேன். என் தேவன் என் வெளிச்சம், என்னை ரட்சிப்பவரும் அவரே,